அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக நடிகர் ரவிமோகன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். தனது கருத்துக்களால் மனவேதனை அடைந்த அல்லது பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் தனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்வதாக ரவிமோகன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ரவிமோகன் என தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி திருமண தகராறு தொடர்பாக ஊடகங்களில் பேசியதற்காக நடிகர் ரவிமோகன் பகிரங்க மன்னிப்பு ஒன்றை கேட்டிருக்கிறார். நடிகர் ரவிமோகன் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் விவாகரத்து கோரி ரவிமோகன் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகனை தொடர்புபடுத்தி சர்ச்சைகள் உடைய கருத்துக்களை எழுந்து இணையத்தில் இருவரும் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ரவிமோகனை பிரிவதாக கெனிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து மே மாதம் 16ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் ரவிமோகன் தன் குழந்தைகளை பார்க்க விடுவதில்லை, தன்னை புரிந்து கொண்டு வந்த பெண்ணையும் துறந்துவிட்டனர், தன் குழந்தைகளுக்காக அமைதி காத்ததாகவும் கூறியிருந்தார். விவாகரத்து வழக்கு தொடர்பாக இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எதிராக பொதுவெளியில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது என கடந்த ஆண்டு மே மாதம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை மீறி ரவிமோகன் ஊடகங்களை சந்தித்ததாக ஆர்த்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு கடந்த மாதம் உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்தபோது தனது செயலுக்கு மன்னிப்பு கோரி பொது அறிவிப்பு வெளியிட தயாராக இருப்பதாக நடிகர் ரவிமோகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் ஆர்த்தி தாக்கல் செய்த அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ரவிமோகன் தற்போது மன்னிப்பு கேட்டு பத்திரிகையில் பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னை உயர்நீதிமன்றம் 2025 மே மாதம் பிறப்பித்த உத்தரவை மீறி கடந்த மே 16ஆம் தேதி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக திருமண தகராறு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருவதாகவும் தனது கருத்துக்களால் மனவேதனை அடைந்து அல்லது பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் தனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்வதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பத்திரிகையில் பொது அறிவிப்பு வெளியிட்டது குறித்த ஆவணமும் ரவிமோகன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.